Hi friends, today recipe red potato fry. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஃபாரிஸ்ட் டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ ரெட் பொட்டேட்டோஸ் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் ரெட் பொட்டேட்டோ ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸ்கின்னோட பண்ணுறதுனால அதில் மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷம் நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சிங்க அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் போயிடும். எப்போவுமே உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஸ்கின்னோட பண்ணிங்க அப்படின்னா தான் அதோடைய டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ இதை இந்த உருளைக்கிழங்கை நான் 2 கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். ஸோ உருளைக்கிழங்கு இந்த அளவு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வச்சுருக்க வெள்ளைப்பூடு நான் ஒரு 3 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். இதையும் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வச்சுருக்க உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிற போகிறேன். இப்போ நான் தண்ணி கொதித்த தண்ணியில் இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். இப்போ உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துடலாம். அடுத்து வெங்காயத்தாள், கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதில் நான் உப்பு போட்டு வேக வைக்கலை. இப்போ இதுக்கு மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ஆலிவ் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் அல்லது சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. அடுத்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. அடுத்து மிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கங்க. அடுத்து காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 டீஸ்பூன் போல் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். மசாலா எல்லாமே எல்லா பக்கமும் போகிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம வச்சுருக்க கார்லிக்கு, வெங்காயத்தாள், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ இது இந்த அளவு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க உருளைக்கிழங்க அதே பேனில் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். சப்போஸ் நீங்கள் உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ணலை அப்படின்னா நீங்கள் அவனில் கூட வச்சுக்கலாம். ஆல்ரெடி உருளைக்கிழங்கு நம்மளுக்கு வெந்திருக்கு. ஸோ லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். அந்த மசாலா வாடை போயிட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணதை எடுத்தாச்சு. ஆல்ரெடி நம்ம கார்லிக்கு, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்துக்கிடுவோம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெட் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். பாருங்கள், நீங்கள் சாப்பிடும்போது அந்த கார்லிக்கு, அந்த வெங்காயத்தாள் அதோட வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.